वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थனை। सर्वशास्त्राद्विपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मथेक बंधो मत संगिन मत गोरो मन महादन मन निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाइन आदिनोचताकरा आना मुच्च कदाचिन माम प्रेमना हृत्कण्ठयोस्पुरा। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சென்ற வாரம் நம்ம சுதாமா கிருஷ்ணரின் ஆசியை பெறுதல்ன்ற அத்தியாயம் படிச்சோம். அதனுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் கிருஷ்ண பலராமர் பிரஜவாசிகளை சந்தித்தல் அப்படின்ற அத்தியாயத்தை படிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 81. சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசியை பெறுதல். கேள்விகள். முதல் கேள்வி, சர்வபூத மனோபிஞ என்னும் சொற்கள் எதை சுட்டி காட்டுகின்றன? நான் சொல்றேங்க மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடைய மனங்களையும் அறிவார். ஹரே கிருஷ்ணா. நான் யார் பேர் ஹரே கிருஷ்ணா அவங்கதான் சொல்லணும். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாந்தாமணி மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடைய மனங்களையும் அறிவார். எனவே அவரது நண்பரான சுதாமர் அவருக்காக சிறிது அவல் கொண்டு வந்திருப்பதையும் அதை கொடுக்க வெட்கப்படுவதையும் பகவானால் உடனே அறிந்து கொள்ள முடிந்தது என்பதையே சர்வபூத மனோபிக்ஞா என்னும் சொற்கள் சுட்டி காட்டுகின்றன. நன்றி ஹரே மாதாஜி, கிருஷ்ண. நல்லா சொன்னீங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி யசோதா மாதாஜி பதில் சொல்லுங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் எதில் மகிழ்ச்சி அடைகிறார்? ஸ்ரீ கிருஷ்ணர் சுதந்திரம் உள்ளவரும் பகவானும் பரம்புருஷரும் ஆவார். எனினும் பிரியம் உள்ளவர்களுடன் அன்பு பரிமாற்றம் கொள்வதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எதுல மகிழ்ச்சி அடைகிறார்னா, எந்த ஒரு பக்தர் நிபந்தனையற்ற பக்தி, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதுல பதில்ல. நிபந்தனையற்ற பக்தி அப்படின்னா யாருக்கு தெரியும்? யார் சொல்றீங்க நிபந்தனையற்ற பக்தி? விஜயகுமாரி மாதாஜி சொல்லுங்க. நிபந்தனையற்ற பக்தினா என்ன? கட்டுப்பாடு இல்லாத பக்தி மாதாஜி. இல்ல மாதாஜி, மாதாஜி இருங்க இருங்க, எந்த விஜயகுமாரி கோரிக்கை மாதாஜியை கேட்டா இருங்க, விஜயகுமாரி மாதாஜி பதில் சொல்லட்டும். அவங்க சொல்லலைன்னா வரட்டும் அடுத்தவங்க. சொல்லுங்க விஜயகுமாரி மாதாஜி. அதாவது கட்டுப்பாடே இல்லாத இந்த எந்த என்ன சொல்றது, ஆஹ் சொல்ல வரல மாதாஜி. கனிமொழி சொல்லுங்க. மாதாஜி எந்த கோரிக்கையுமே இல்லாத பக்தி, பகவான் கிட்ட இது வேணும்னு எதையுமே கேட்காத ஒரு பக்தி, நிபந்தனை ஆங்கிலத்துல இல்லாத பக்தி. ஆங்கிலத்துல யாருக்கு தெரியும் இதனுடைய வேர்டு? எதுவுமே டிமாண்ட் பண்றது மாதாஜி அன்கண்டிஷனல் லவ் மாதாஜி. அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் பக்தி. கலப்படம் இல்லாத பக்தி, கலப்படம் இல்லாத பக்தி. கலப்படம்லாம் இல்ல எதுவும். இது பாருங்க, உங்களை துன்பத்துல வைப்பேன், துன்பத்துல வைப்பேன் சரி, இன்பத்துல வைப்பேன் சரி, இன்ப துன்பம் ரெண்டுத்துலயும் இல்ல, என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணருக்கு சரணடையணும். நிபந்தனையற்ற பக்தின்றது கிருஷ்ணருக்கு எந்த நிபந்தனையும் நாம கொடுக்கறது இல்ல. எனக்கு இது வேணும் வேணும்னு சொல்றோம்ல நம்ம, எனக்கு இது எப்படியா இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணரை கேட்கறோமா இல்லையா? நிறைய முறை கேட்கறோம். அந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் சுதாமா வைக்கவே இல்லை. நீ கடவுள், நீ என் நண்பன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ குடுக்கல, அந்த ஒரு குடுக்கலன்ற எண்ணம் கூட அவருக்கு வரல. நம்ம இதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்தோம், எவ்வளோ ஏழ்மை, அந்த ஏழ்மை எல்லாம் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி இருந்து நம்ம கிருஷ்ணர் ஒண்ணுமே தரல அப்படின்னும் போது எப்படி இந்நேரம் திட்டி தீர்த்திருப்போம். சுதாமா இந்த மாதிரி பக்தர்கள் முன்னாடி கிருஷ்ணருக்கு வெக்கமா இருக்குதாம். அதனாலதான் உடனே குடுக்கல அந்த செல்வத்தை. ஏன் சுதாமாக்கு உடனே குடுக்கலன்னா, நீ வச்சிருக்கிற அன்புக்கு முன்னாடி நான் அந்த செல்வம் கொடுத்தேன்னா அது ஒண்ணும் மரியாதையே இல்ல. உன்ன அன்பு இருக்குது வர, அது என்னுடைய, நான் உனக்கு பௌதிகமா எதனா கொடுத்தேன்னா அது சரியாகாது அப்படின்னு வெக்கப்பட்டாராம். அப்படிப்பட்ட பக்தர்களை பார்த்து கிருஷ்ணர் சந்தோஷப்படுறாராம். அதான் இங்க முக்கியம். நிபந்தனையற்ற பக்தி எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு நிலையிலும் பக்தி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறது தான் நிபந்தனையற்ற பக்தி. மூன்றாவது கேள்வி, பக்தையா பிரயச்சதி மற்றும் பக்தி உபகத்திரம் என்ற ஒரே பொருளுடைய சொற்கள் ஏன் பயன்படுத்தப்பட்டுள்ளன? சிந்து. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பக்தியா பிரயச்சதி அப்படின்னா பக்தியுடன் படைக்கின்றாரோ, பக்தியா உபகிருத்தம்னா அன்புடன் படைக்கின்றது. ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். அந்த அன்பு தான் வந்து பகவான் வந்து பாக்குறாரு. அன்புடன் ஒரு பக்தன் வந்து அந்த தூய அன்போட படைக்கையில பகவான் வந்து அந்த பொருளோட வெளித்தன்மைய வந்து பாக்குறது. மாதாஜி நான் அதோட மீனிங் தான் சொல்றேன், கரெக்டா? கரெக்ட் தான். அந்த பக்தியா பொருள் வந்து விலை உயர்ந்த பொருளா உசத்தியான பொருளா அதெல்லாம் பாக்குறது இல்ல, அப்படின்னு பாக்குறது இல்ல. அதுல அந்த பக்தருக்கு அன்பு இருக்கா அதுதான் பாக்குறாரு. பகவான் இந்த இடத்துல வந்து இங்க ஒண்ணு கீழே கோட் பண்ணிருக்காங்க. பகவான் வந்து அதை கண்டிப்பா ஏற்கிறாராம். நுகரப்பட வேண்டிய ஒரு பூவை கூட பகவான் உண்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோட் பண்ணிருக்காங்க மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. அதே 2 முறை சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்துல, அப்ப கிருஷ்ணருக்கு அந்த விஷயத்துல முக்கியத்துவம் தராருன்னு அர்த்தம். நாம வந்து பக்திய கலந்துதான் கொடுக்கணும் அப்படின்றத தெரியுது. நான்காவது கேள்வி, ஒருவர் தூய உணர்வை எப்படி அடையலாம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் பாக்குறேன் யாருக்கு. அமுலு மாதாஜி சொல்லுங்க. பகவான் வந்து
தனக்கு செய்யும் பக்தி உண்டால் மட்டுமே ஒரு நாள் தூய்மையை பெற முடியும்னு சொல்றாருங்க. ம் கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டுல தான் தூய்மை வரும். அது வந்து பிரேதாத்மனக அப்படின்ற வார்த்தை சொல்லுது. நன்றி. அடுத்த கேள்வி. சுதாமா எதனால் அவளை கொடுக்கவில்லை? நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணர் இங்கு லட்சுமி தேவியின் கணவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அப்படிப்பட்ட பகவான் எப்படி இந்த கடினமான அவளை சாப்பிடுவார் என்று சுதாமர் தம்மைத்தானே கேட்டுக்கொண்டதாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் சொல்கிறார். சிரம் எப்படி தாழ்த்தி அப்படி கொண்டதன் மூலம் அவள் வந்து அப்படியே மெல்றதுக்கு கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். இத போய் எப்படி சாப்பிடுவாரு? இத போய் எடுத்துன்னு வந்துட்டோமே அப்படின்னு அவர் வெக்கம் வந்துருச்சு. ஆறாவது கேள்வி. சுதாமர் எதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தார்? சுதாமர் எதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தார்? சாரதா பாவினி மாதாஜி. சுதாமர் வந்து பொருளை விரும்பி இதற்கு முன்ன என்ன வழிபட்டதில்லைன்னு பகவான் நினைக்கிறாரு. ஆனா பதிவிரதையான தன் மனைவியை திருப்திப்படுத்த விரும்பி இப்பொழுது என்கிட்ட வந்திருக்காரு. அந்த தேவர்கள் கூட அடையக்கூடிய ஐஸ்வர்யத்தை நான் இவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி சுதாமா நினைக்கிறார் இதுக்காக மாதாஜி. கிருஷ்ணர் பார்க்க வந்தாருன்னா மனைவி சொன்னாங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு, அதனால வந்தார். வேற எந்த காரணமும் இல்ல. அடுத்து ஏழாவது கேள்வி. இரு வகையான கிருஷ்ணரோட தரிசனத்தை பெற விரும்பியதாலும் வந்தாருன்னு சொல்றாரு. கிருஷ்ணரோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். அது உண்டு. தரிசனம் வேண்டும். ஹரே இரு வகையான பற்றற்ற பக்தர்களை பற்றி கூறுக. இரு ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஷ்ணுபிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு வகையினர் புலன்நுகர்விடம் விரோதம் பூண்டவர்கள், மற்றொருவர் அதனிடம் சிரத்தியற்றவர்கள். மற்றவர்கள் அதனிடம் சிரத்தியற்றவர்கள். அதுதான் புலன் நுகர்விடம் விரோதம் பூண்டவர்கள் தான் புலன் நுகர்வில் சிரத்தையற்றவர்கள். அது ஒண்ணு. இன்னொன்னு பௌதிக சுகத்தை முற்றிலும் வெறுக்கும் ஒரு பக்தன் மீது பகவான் புலன் நுகர திணிப்பதில்லை. அதாவது புலன் நுகர் மேல வெறுப்பு, அதாவது விரோதம் பூண்டவர்கள். இந்த புலன் நுகர்வே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பரத மன்னன். வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு துறந்தாங்க. ஆனா இன்னொரு வகை இருக்கு, அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. பௌதிக பொருட்கள் மீது அப்படிதான் நம்மள இருக்க சொல்றாங்க. நம்ம வந்து புலன் நுகர்வுல வெறுக்கவும் கூடாது. வெறுத்தோம்னா அது பேக் ஃபயர் அடிக்கும். புலன் நுகர்வை வெறுக்க கூடாது, ஆனா விரும்பவும் கூடாது. நடுநிலையில இருக்கணும். அதுக்கு வந்து புலன் நுகர்விடம் விரோதம் பூண்டவர் அப்படின்னும் போது பரத மன்னரை போட்டாங்க. விருப்பு வெறுப்பு இல்லாதவங்கள்ல வந்து பிரகலாத் மன்னர் வந்து பிரகலாத மகாராஜர் உதாரணமா சொல்லப்படுறாரு. அடுத்து எட்டாவது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்படும் எந்த ஒரு செயலும் எப்படி சிருஷ்டி முழுவதற்கும் விநியோகிக்கப்படுகிறது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதவி. ஹரே மாதவி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எப்படி வந்து ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு மரத்துக்கு வந்து ஒரு வேருக்கு ஊற்றப்படும் நீர் வந்து மரத்தோட எல்லா பகுதிக்கும் எப்படி விநியோகிக்கப்படுதோ அது மாதிரி கிருஷ்ணருக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு காணிக்கை இல்லைன்னா கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலும் அனைத்து ஜீவன்களுக்கும் செய்யப்படும் மிகச்சிறந்த நன்மை என்று கருதப்பட வேண்டும். ஏன்னா இத்தகைய ஒரு காணிக்கையின் நன்மை சிருஷ்டி முழுவதிலும் விநியோகிக்கப்படுகிறது. கிருஷ்ணர் தான் ஆதி மூலம். ஆதி மூலத்துக்கு கொடுத்துட்டா எல்லாருக்கும் போயிடும். நன்றி. ஒன்பதாவது கேள்வி. ஸ்ரீமதி ருக்மிணி தேவி பகவானின் கரத்தை பிடித்ததற்கு ஸ்ரீதர கோஸ்வாமி என்ன கருத்துரைக்கிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. மணிமேகலை மாதாஜி சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டாவது பிடி அவளை சாப்பிடுவதை தடுப்பதற்காக ருக்மணி தேவி அவரது கையை பிடித்தாள். இச்செயின் மூலமாக பரந்த செல்வத்தை அருள உங்களோட இவ்வளவு கருணையே போதும், இதை என் பார்வையாலேயே என்னால் அளிக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு பிடியை சாப்பிட்டு இந்த பிராமணரிடம் நான் பலவந்தமாக சரணடையும்படி செய்து விடாதீர்கள் என்று அவள் பகவானிடம் கூற நினைத்தாள். இவ்வாறு ஸ்ரீதர சுவாமி கருத்துரைக்கிறார். பாருங்க, ரெண்டு ஆச்சாரியர்கள் ரெண்டு விதமா இது கருத்துரைக்கிறாங்க. அதனாலதான் ரெண்டு கேள்வியும் ஒரே கேள்வியா கேட்டிருக்கிறேன். ஒரே கேள்விதான், நான் ரெண்டு கருத்துரைகள் இருக்கு. ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, பகவான் வந்து எந்த ஒரு பக்தர்கிட்டன்னா நிறைய வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பக்தர் கொடுக்கறது கூட பகவான் தான். ஆனால் பகவான் வந்து கருணையா உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கிறாரு. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பகவான் சரணடைய வேண்டும். அம்பரீஷ் மகாராஜர் வந்து கூப்பிடவே இல்லை கிருஷ்ணரை. நான் ஒரு தூய பக்தர்,
அதனால அவரை கூப்பிடவே இல்லை, கூப்பிடாமையே போய் அவரை காப்பாத்துறார் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு பக்தர் தன்னையே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அப்ப அவங்கள காப்பாத்துறதோ அவங்கள கவனிக்கிறதோ கிருஷ்ணருக்குடைய கடமையாயிடும். அதனால லக்ஷ்மி தேவி நிறுத்திட்டாங்களாம் ருக்மிணி தேவி. இப்ப அடுத்த கேள்வியில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீமதி ருக்மிணி தேவி பகவானின் கரத்தை பிடித்ததற்கு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன கருத்துரைக்கிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ராதா வரஜ பிரேமா மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி பின்வருமாறு கருத்துரைக்கிறார். பகவானின் கையை பிடித்ததன் மூலம் உங்கள் நண்பர் கொண்டு வந்துள்ள இந்த அற்புத விருந்துணவு முழுவதையும் நீங்களே சாப்பிட்டு விட்டால் என் தோழிகளுக்கும் சக மனைவிகளுக்கும் பணிப்பெண்களுக்கும் எனக்கும் என்ன மிஞ்ச போகிறது? எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தானியத்தை விநியோகிக்க கூட இது போதாது என்று ருக்மணி குறிப்பால் உணர்த்தினாள். மேலும் தன் பணிப்பெண்களிடம் இந்த கடினமான அவள் என் பிரபுவின் மென்மையான வயிற்றை நிலைகுலைய செய்துவிடும் என்று சைகையினால் அவள் கூறினாள். ஹரே கிருஷ்ணன். பகவானுடைய ரொம்ப அவள் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால அவர் எப்படி அந்த வயிற்றுக்கு எப்படி போகும் அது அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ருக்மிணி தேவி. நன்றி. அடுத்த கேள்வி. அபிவந்தித பொருள் கூறுக. அனிமா மாதாஜி சொல்றீங்களா? சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணர் சுதாமருடன் சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்று அந்த பிராமணரை வணங்கி மரியாதையுடன் சில வார்த்தைகளை பேசிய பின் திரும்பி வந்தார் என்பதே அபிவந்தித்த எனும் சொல் குறிப்பிடுகிறது என்று ஸ்ரீ சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கருத்துரைக்கின்றார். ஹரே கிருஷ்ண. அபிவந்தித்தனா யாருன்னா ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா, இப்ப வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா அப்படி திரும்பினோன்னு டமால்னு கதவு அடிப்பாங்க. அது மரியாதை கிடையாது. அது யாரா இருந்தாலும் உங்களால அங்க போக முடியலன்னா கதுவையாவது டமால்னு அடிக்காம இருக்கணும். அது நல்லது கிடையாது. அதனால இப்ப அதுவும் முக்கியமா நம்முடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருன்னா ஊருக்கு போறாங்கன்னா ஓடுவேன், நான் வாசல் வரைக்கும் விட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி நம்ம வழி அனுப்பணும். இல்ல முடிஞ்ச வரைக்கும் கதுவாது, அது ரொம்ப எதிர்வினை, கதவு அப்படி டப்புன்னு அடிக்கிறது, அதெல்லாம் செய்யாம இருக்கணும். பகவான் பாருங்க உதாரணமா நிக்கிறார். 12வது கேள்வி. சுதாமரின் பணிவை நாம் எப்படி அறியலாம்? பணிவா இருந்தார்ல, அதை எப்படி அறிஞ்சுக்கலாம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்களா? இருங்க, பதில் சொல்லாதவங்க யாராவது சொல்ல வைக்கலாம். சரி, யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் மாதாஜி, அதான் சொல்ல முடியல. நான் உங்களை சொல்ல ரிப்புஹரா மாலினி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுதாமர் ரொம்ப பணிவுள்ளவர். அதனால தன்னோட ஏழ்மைக்கு தன்னோட பாவ விளைவுதான் காரணம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த மனோபாகம் விரும்பத்தகாத இந்த ஏழ்மை மலை போன்ற நற்குணங்களையும் நாசமாக்கி விடுகிறது. தாரித்திரி தோஷோ குணன் ராசி நாசி என்ற பழமொழிக்கேற்ப இது உள்ளதுன்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. அவர் அவருடைய பணிவை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, என்னுடைய கர்ம வினையினால்தான் எனக்கு காசு இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. எவ்வளவு ஒரு பணிவா இருந்தா அப்படின்னு நினைக்கலாம். கர்ம வினையா இருந்தா இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? இவரை கொண்டு பகவான் ஒரு லீலையை நடத்தணும்ட்டு அவருக்கு ஏழ்மையை கொடுத்திருக்காரு. என்னுடைய பக்தர்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் என்னை விடுறது இல்லைன்றதை காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு. ஆனா சுதாமா நினைக்கிறார், நான் இன்னும் பாவம் பண்ணிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். 13வது கேள்வி. பகவான் சுதாமருக்கு சிறிதளவு கூட பொருள் கொடுக்காததை பற்றி சுதாமர் என்ன நினைத்தார்? அதான் ரொம்ப முக்கியம். மோகினி ரூபா சொல்றீங்களா? பணிவான வணக்கங்க. சிறிதும் பொருள் இல்லாத இவன் திடீரென்று செல்வந்தனானால் மகிழ்ச்சியில் இவன் என்னையே மறந்துடுவான் என்று கிருஷ்ணர் கருணை மிக்கவராயிருந்து இப்படி பொருள் கொடுக்கலன்னு நினைக்கிறார். அதே சமயம் அவர் அவரை தரிசித்ததே பெரிய விஷயம், அதே பெரிய பொக்கிஷம் நினைக்கிறார் மாதாஜி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. மோகினி ரூபா மாதாஜி ஒரு சின்ன வயதுடைய ஒரு பெண். என்னுடைய இந்த பாகவதம் வகுப்புகள்லாம் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் உதவியாகவும் கூடவும் படிக்கிறாங்க, உதவியாகவும் இருக்கிறாங்க. நம்முடைய போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கதான் தயார் பண்ணி போடுறாங்க. எல்லா கேள்விகளும் அவங்கதான் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா நான் கேள்விகள்லாம் எங்கேயோ எழுதி எங்கேயோ விட்டுருப்பேன். அவங்கதான் ரொம்ப உதவியாக இந்த பாகவத வகுப்புக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்.
மிக்க நன்றிம்மா. ஹரே 14வது கிருஷ்ணா கேள்வி. மாதாஜி. எல்லா கிருஷ்ண பக்தர்களும் இந்த கருணை தான். ஹரே இல்ல சில தொண்டுகள் வந்து போற்றப்பட வேண்டும், அதனால போட்டுனேன். நீங்க பணிவுனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஆனா என்னுடைய கடமை, எனக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் அவங்க தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் பார்க்காம எப்ப என்ன போஸ்டர் கேட்டோம்னாலும் உடனே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல இந்த பாகம் நான் இதெல்லாம் கேட்க கூட இல்லை, அவங்கள செய்யறது நான் கேட்கவே இல்லை அவங்கள. அது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இந்த கேள்விகள்லாம் சேகரிச்சது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னால அது பண்ணியே இருக்க முடியாது. கேட்கும் பக்தர்கள், இப்ப நிறைய பக்தர்கள் 1ஆம் காண்டம் கேள்விகளை கேட்கறாங்க. அதெல்லாம் இவங்க பல வருடங்களாக பயணிக்கிறார்கள். அதனால நான் என்னுடைய நன்றியை கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாங்களும் எல்லாம் தேங்க்ஸ் சொல்றோங்க மாதாஜி. நாங்களே எல்லாம் கைகளுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எல்லாரோட நன்றியும் உங்க சொல்லிட்டோம்னா தகவல் நீங்க எல்லாம் சொன்ன எங்களுக்கு அவங்க மாதிரி, மூலம் இந்த மாதிரி நான் வாய்ப்பு சொன்னேன்னா நீங்க சொன்ன மாதிரி. எல்லா புகழும் தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணருக்கு. ஹரே மிக்க கிருஷ்ணா. நன்றி எனக்கு தந்ததுக்கு. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி சொல்றேன். நன்றி நீங்களும் எனக்கு சேவை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. 14வது கேள்வி. சுதாமா எதனால் ஆச்சரியம் அடைந்தார்? சுதாமா எதனால் ஆச்சரியம் அடைந்தார்? இதற்கு முன் கண்டிராத பெரும் பிரகாசத்தை பார்த்து இதென்ன என்று எண்ணினார். பிறகு மாளிகையிலே கவனித்தது அவர், இது யாருடைய இடம் என்று தன்னையே கேட்டுக்கொண்டார். அது தன்னுடைய இடம்தான் என்பது அறிந்த அவர் திடீர்னு வீடு போய் அரண்மனையாருன்னு நான் மாறி வந்துட்டேனான்னு நினைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவர் வீடுதான் அது. அதனால ஆச்சரியமா இருக்குது அவருக்கு. எப்படி மாறிட்டு? ஏன்னா அவர் எதிர்பார்க்கல, கிருஷ்ணர் கொடுக்கணும்ட்டு எதிர்பார்க்கல, யோசனையே பண்ணல. நான் பெரிய பாவி, அதனால வறுமையில இருக்கிறேன். அதுல வந்து ஒரு சின்ன எண்ணம் கூட இல்ல, கடவுள் என்னுடைய நண்பர், எனக்கு செய்யணும்ன்ற எண்ணம் கூட கிடையாது. இதெல்லாம் ரொம்ப மகா உன்னதமான குணங்கள். நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு வந்து தெரிஞ்சிரும், யாராவது அவங்களால செய்ய முடியும்னா நீங்க செய்யுங்க, செய்ய முடியுமே செய்யுங்களேன்ற மாதிரி தான் நாம எல்லாம் வாழறோம். ஆனா அவர் இல்ல, அப்படி இல்ல. இதான் தூய பக்தி. அந்த தூய பக்தி என்னைக்கு வருமோ தெரியாது நமக்கெல்லாம். 15வது கேள்வி. சுதாமர் வேலையாட்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஆச்சாரியர் விஸ்வநாத சக்கரவர்த்தி பின்வருமாறு விளக்கிறார். என் பிரபு இவர்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் போலும் என்று மனதில் நிச்சயித்துக் கொண்ட சுதாமர் முதலில் அச்சேவர்களை மனதில் ஏற்றுக்கொண்டார். முதல்ல மனசுல ஏத்துக்கினார். ஏன்னா கிருஷ்ணருடைய கட்டளை, அதனால ஏத்துக்கிறேன். இல்லைன்னா அவருக்கு இதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. நன்றி. அடுத்த கேள்வி. பொருள் கூறுக. உத்தர்ஷாதி. யார் பதில் சொல்றீங்க? சொல்லுங்க மாதாஜி. பேரே போடல. பேரை போட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ரெடிமி 9A அது பேரே இல்லாம ஜூம்ல போயிட்டு. சரிங்க மாதாஜி. மகிழ்ச்சி பொங்க என்று அர்த்தம். மகிழ்ச்சி பொங்க. அதாவது சுதாமா வந்ததை பார்த்த உடனேயே தன்னுடைய கணவர் வந்து விட்டார் என்று ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப பரபரப்போட அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து சுதாமாவை கண்டார். வரவேற்கிறார்கள். நன்றி. ஹரே கிருஷ்ணா. 17வது கேள்வி. ஏன் சுதாமா வீடு அந்த அரண்மனையாகும் வரையிலும் ஏழ்மை தோற்றத்திலேயே இருந்தார்? நிர்மல கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுதாமரின் மனைவி சுதாமரை அடையாளம் கண்டு கொள்ளும் பொருட்டு பகவான் அவரை இச்சம்பம் வரை ஏழ்மையிலே வைத்திருந்தார் என்று ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி விளக்குகிறார். ஏன்னா இப்ப சுதாமா வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி வந்தா அவங்க மனைவிக்கு அடையாளம் தெரியாதுல்ல, அதனால அப்படி வச்சிருந்தாராம். இதெல்லாம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் நமக்கு சொல்றார். 18வது கேள்வி. பகவான் விஷ்ணு எப்படி அறியப்படுகிறார்? பகவான் விஷ்ணு எப்படி அறியப்படுகிறார்? பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. நவமணி மாதாஜி. மகாபாரதத்தில் உள்ள புகழ்பெற்ற விஷ்ணு சரஸ்வர நாம மந்திரம் சுதாமரன் திடீர் அதிர்ஷ்டத்தை பின்வருமாறு வாக்கியத்தில் நிலைத்த புகழுடையதாக செய்கிறது. ஸ்ரீதாம ரங்க பதார்த்த பூமி ஆணிதேந்திர வைபவ. இது தமது இரக்கமுள்ள பக்தரான சுதாமரின் நன்மைக்காக இந்திரனின் ஐஸ்வரத்தை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தவர் என்று கூட பகவான் விஷ்ணு அறியப்படுகிறார். விஷ்ணு சாஸ்திர நாமத்துல பகவானுடைய பெயர் வந்து இந்திரனுடைய வைபவத்தை இங்க கொண்டாந்துட்டாராம். ஐஸ்வர்யத்தை சுதாமாக்காக இங்க கொண்டாந்தாராம். அது வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்துல போற்றப்படுகிறது. நன்றி மாதாஜி.
அடுத்தது சுதாமரின் வீட்டில் படுக்கை அறை எப்படி இருந்தது? யார் வர்ணிக்க போறீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அவங்க வீட்டுல இருந்த படுக்கைகள் வந்து பாலின் உடைவோட மெதுவா வெண்மையா இருந்தது. கட்டிலெல்லாம் வந்து யானை தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தங்க கால்களுடைய மஞ்சங்கள் எல்லாம் இருந்தது. வெண்சனங்களும் தங்க சிம்மாசங்களும் மெதுவான மெத்தைகளும் முத்துச்சரங்களால் தொங்க விடப்பட்ட உடைகளும் விதானங்களும் இருந்தன. படிக சூழல்களின் மேல் வந்து பதிக்கப்பட்ட விளையர்ந்த மரகத கற்கள் ரத்தனம் பதித்த தீபச்சுடர்கள் பட்டு மிகவும் ஜோடித்தன. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி, சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க, நன்றி. 20வது கேள்வி. சுதாமர் தான் ஐஸ்வர்யங்களை பெற்றதற்கான காரணமாக என்ன நினைத்தார்? ஹரே கிருஷ்ண. நாமளும் அந்த என்ன சொல்லுவோம், அவர் என்ன சொல்றார்? சாந்தாமணி மாதாஜி அதோட ஹரே சேர்த்து கிருஷ்ண. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் எப்பொழுதும் ஏழையாகவே இருந்து வந்துள்ளேன். நிச்சயமா என்னை போன்ற இத்தகைய ஒரு துரதிர்ஷ்டசாலி திடீரென்று செல்வந்தனாவதற்கு சாத்தியமான ஒரே வழி சகல ஐஸ்வர்யங்களுடையவரும் யதுகுல சிரேஷ்டமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பார்வை என் மீது பட்டதாலேயே ஆகும். ஹரே அப்புறம் கிருஷ்ண. நாமளும் அந்த என்ன சொல்லியிருப்போம்? உதாரணத்துக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு பணம் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு வர விதி பயனா எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, என்னுடைய கிடைச்சிருக்கு சொல்லுவோம். முயற்சி என் பக்தி பார்த்து கிருஷ்ணர் சொல்லுவாங்க. என்னுடைய பக்தி பார்த்துட்டு பகவான் ரொம்ப மனமகிழ்ந்து எனக்கு கொடுத்துட்டாரு. பகவானே எனக்கு ஃப்ரெண்டு, அதனால கிடைச்சு. அதான் என் பக்தியை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால கொடுக்குறாரு. அப்படிதான் நான் நினைப்போம். இவர் வந்து அவர் பார்வை என் மேல பட்டுச்சு. அவர் பார்வை யார் மேல பட்டாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. நாம கேட்கறதுனால அவர் கொடுக்கறது இல்ல. அவர் மனம் மூந்து கொடுத்தாருன்னா யாருக்குன்னா கொடுக்கலாம், கேட்காம கூட கொடுக்கலாம். அதனால உண்மையான காரணம் அவருடைய கருணை தான், என்னுடைய பக்தி கிடையாது. 21வது கேள்வி. பூரி போஜ என்றால் என்ன? தண்ணி ரேவதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லையற்ற சுகத்தை அனுபவிப்பவர். பூரி போஜ சுதாமரால் கேட்கப்படாத தன்னிறைவு. நன்றி. அவர் எல்லையற்ற ஹரே சுகத்தை அனுபவிப்பவர். 22வது கேள்வி. பகவான் சுதாமரால் கேட்கப்படாத விண்ணப்பத்தை தான் நிறைவேற்ற போவதை பற்றி அவரிடம் ஏன் கூறவில்லை? மாதாஜி நான் சொல்லட்டா? ஹரே சொல்லுங்க கிருஷ்ணா. கனிமொழி. இதுதான் இந்த இந்த மாதாஜி. அத்தியாயத்தினுடைய முக்கிய கருத்தே இதுதான். தேங்க்யூ மாதாஜி. இந்த கருத்தை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தான் மாதாஜி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து என்னோட பிரிய நண்பன் எனக்காக இந்த மிகவும் சிறப்பான பொக்கிஷமான இந்த அவ்வளை கொண்டு வந்திருக்காரு. அது எப்படி கொண்டு வந்திருக்காரு? அவர்கிட்ட இல்ல, ஆனா பக்கத்துல அண்டை வீடுகள்ல யாசிச்சு அதை கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரு. அவரோட சக்திக்கால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சுதாமாரால முடிஞ்சதை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. பகவான் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட சக்தியில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தாலும் அவரால கொடுக்க முடியாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பகவான் வந்து இவருக்கு நான் எது கொடுத்தாலும் கொடுத்ததுக்கு ஈடாகாது. ஆனா அதே சமயம் நான் வந்து ஏதாவது கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிறது இல்ல, அவர் கொடுத்ததுக்கு சமமானது எதுவும் இல்ல, அதுக்கு அதிகமாகவும் எதுவும் என்னால கொடுக்க முடியாது. அதனால இந்திரன், இந்த பிரம்மா, அவங்க கிட்ட இருக்க ஐஸ்வர்யங்களை போல ஒரு அற்பமான பொருளை தான் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணாவே அங்க ஒரு ஃபீல் பண்றாரு மாதாஜி. வெக்கப்படுறாரு. ஃபீல் பண்றாரு. சுதாமானுடைய பக்திக்கு முன்னாடி, அவருடைய அன்புக்கு முன்னாடி நான் என்ன ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் அது குறைச்சல் தான். அவருடைய பக்திக்கு முன்னாடி நான் என்னத்தை கொடுத்தாலும் அது குறைவு. அதனால வெக்கப்படுறாராம் கிருஷ்ணர். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான கருத்து. ஒரு பக்தன் பகவானை எப்ப மிஞ்ச முடியும்னா பக்தியில தான் மிஞ்ச முடியும், அன்புல தான் மிஞ்ச முடியும். அதுக்கு வந்து உதாரணமா சுதாமா நிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு பகவானை விட உயர்ந்தவர் யாருமே இருக்க முடியாது. பகவானை உயர முடியாது, பகவானுக்கு சமமாகவும் ஆக முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல பகவானை மிஞ்ச முடியும். அந்த மிஞ்சந்து யாரெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். யசோதாமாயி, ராதாராணி, இந்த மாதிரி பக்தர்கள், சுதாமா,
பகவான் வெக்கப்படுறாராம். உன் பக்திக்கு முன்னாடி என்னுடைய ஐஸ்வர்யம் நான் என்ன கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதே. அப்ப புரிஞ்சுக்கிறார்ல பகவான். பகவான் வந்து ரொம்பவே பிரதிபலிக்க கூடியவர். இதையும் புரிஞ்சுக்குங்க. உண்மையான பக்தர்களுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தூய்மையானவர். அந்த அளவுக்கு அன்பை பிரதிபலிப்பவர். இது பகவானுடைய குணம். இதெல்லாம் பௌதிகத்துல பார்க்கவே முடியாது. உயிரை கொடுத்தா கூட சரி கொடுத்துட்டியா போடி போ அப்படின்னுவாங்க மனிதர்கள். ஆனா பகவான் அப்படி இல்லை. பகவான் தூய அன்பை கண்டுபிடிப்பவர். 23வது கேள்வி, பகவானின் போற்றுதலுக்குரிய குணம் யாது? இப்பதான் அதைதான் பாக்குறோம். பாருங்க, சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? இருங்க இருங்க, நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். தயவுசெய்து பதிலே சொல்லாதவங்க வாங்கலேன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லுவீங்களே. கலாவதி சுகோபி சொல்லுங்க. பாத்தீங்களா, கூப்பிட்ட பிறகு வராங்க. கலாவதி சுகோபி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. பகவான் தமது மிகப்பெரிய வரத்தை கூட அற்பமானதாக எண்ணுகிறார். பக்தனால் செய்யப்பட்டது அற்பமாயிருந்தாலும் அதை மிக பெரியதாக கருதுகிறார். பரம ஆத்மாவாகிய அவர் என்னால் கொண்டு செல்லப்பட்ட ஒரு பிடி அவளை கூட அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு. வெரி குட். பகவானுடைய போற்றுதலுக்குரிய குணம் என்னன்னா, ஒரு சின்ன நற்குணங்களை பக்தர்களிடம் பார்த்தான்னா அதை கொண்டாடுறார். அது அவருடைய மிகப்பெரிய குணம். 24வது கேள்வி, சௌஹிருதம் மற்றும் சக்கியம் என்ற சொற்கள் எதை குறிக்கின்றது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி வந்து பின்வருமாறு விளக்குகிறார். சௌகிருதம் எனும் சொல் இங்கு தமது பக்தர்களிடம் மிகவும் இரக்கமுள்ள பகவானிடமுள்ள பாசத்தை குறிக்கிறது. சக்கியம் என்னும் சொல்லானது பகவானுடன் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை குறிக்கிறது. சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி, பகவான் யாருக்கு செல்வத்தை கொடுப்பார், யாருக்கு செல்வத்தை கொடுப்பதில்லை? யாருக்கு கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கறது இல்லை? பதில் சொல்லாதவங்க தான் வரணும். அப்பதான் யாராவது மெதுவா ஆன் பண்ணி வருவாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றது. பதில் எழுதி வைத்திருக்கும் பக்தர்கள் தயவுசெய்து வாங்க, பதில சொல்லுங்க. யாரும் வரமாட்டேன்றீங்க. அதான் நீங்க 24 கேள்வி தான் கேட்டீங்க. 24 தான் வந்ததுங்க. 25 வரலையா? இல்ல மாதாஜி, 25 வரலைங்க மாதாஜி. 25ல இருந்து முடிஞ்சு போச்சா? இல்லையா, முடிஞ்சு போச்சு. ஆமா, அதுக்கு மேல क्वेश्चनே இல்ல. ஐயோ, 24 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. சரி, எத்தனை கேள்வி விட்டுருங்க மாதாஜி? இருங்க நானே பாக்குறேன். நான் ஏதோ மிஸ் ஆயிருக்கோம். நான் இங்க எழுதி வச்சிருக்கேனே, அது காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தொலைஞ்சு போயிருக்கோம். நான் பாக்குறேன். ஆமா, 24ஓட நின்னு போயிருக்கு. சாரி, நான் 28 கேள்வி எழுதியிருக்கேன். அப்படியே பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க மாதாஜி, நான் சொல்றேங்க மாதாஜி. ஒரு கேள்வி சொல்லுங்க. அதாவது, இவ்வுலகில் அற்புத ஐஸ்வர்யங்களான அரசுரிமையையும் பௌதிக சொத்துக்களையும் ஆன்மீக அறிவற்ற ஒரு பக்தனுக்கு பரம புருஷர் கொடுக்க மாட்டார். சரிங்களா மாதாஜி? செல்வம் வந்தாலும் பக்தியிலிருந்து விழையாத பக்தர்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். புத்தியில் தாழ்ந்த பக்தனுக்கு அவன் திசை திரும்பாமல் இருப்பதற்கு செல்வத்தை கொடுக்க மாட்டார். அதான், செல்வத்தை கொடுத்தாலும் அவங்க பக்தியில இருந்து விழமாட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. செல்வத்தை கொடுத்து அவன் பக்தியில விழுந்துட்டாருன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். சரியாதான் சொன்னீங்க. 26வது கேள்வி, புக்க எல்லாரும் திறந்து வச்சுக்கோங்க. அஜிதம் பராஜிதம் பொருள் கூறுக. அஜிதம் பராஜிதம் 40வது ஸ்லோகத்துல இருக்கு. 81-40. அஜிதம் பராஜிதம் வெல்லுதற்கரிய வெல்லப்படுகிற. பகவான் வெல்லுதற்கரியவர், ஆனால் பக்தர்களால் வெல்லப்படுகிறார். பகவான வந்து அஜிதானா வெல்ல முடியாது, ஆனா பக்தர்களால அவர் வெல்லப்படுகிறார். 27வது கேள்வி, சுதாமரிடம் இருந்த சூட்சமமான மாயை எது, அது எப்படி விலகியது? இது ரொம்ப முக்கியமானது. 40வதுலே வருது. சுதாமரிடம் இருந்த சூட்சமமான மாயை எது? சொல்றீங்களா கனிமொழி? எஸ் மாதாஜி. சுதாமா கிட்ட வந்து ஒரு சூட்சமமான மாயினால ஒரு
என்ன இருந்துச்சுன்னா, தான் வந்து பற்று உள்ளவர் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயை அவர்கிட்ட இருந்துச்சு. பற்றில்லாதவர்னு ஒரு மாயை இருந்துச்சு. பற்று அற்றவர் பற்றற்ற பிராமணன். அற்றவர் அப்படிங்கிற ஒரு மாயை இருந்துச்சு மாதாஜி. அந்த மாயை வந்து பகவானை தியானித்ததன் மூலமே அவருக்கு விலகி போயிருச்சு. அது கூட ஒரு சின்ன கர்வமா, இப்ப நான் பக்தர் அப்படின்னும் போது நான் எனக்கு எந்த பற்றும் இல்லை அப்படின்றதும் ஒரு கர்வம் பாருங்க, ரொம்ப சூட்சமம். அதையும் பகவான் எடுத்துருவார். பகவான் வந்து ஒரு நல்ல டாக்டர் மாதிரி ஆபரேஷன் பண்ணி பண்ணி எல்லா அழுக்குகளையும் எடுத்துருவார். சரியா? அடுத்து கடைசி கேள்வி. பிரம்மண்ய தேவ விளக்குக. பிரம்மண்ய தேவன்னா என்ன? ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி, சொல்லுங்க. பகவான் வந்து பிரம்மண்ய தேவான்னு பகவான் அழைக்கப்படுறாரு. அதாவது அவர் பிராமணர்களால் பூஜைக்கப்படுகிறார் என்னதான் அதோட பொருள். பரமபுருஷனிடம் பூர்ணமாக சரணடைந்துள்ள ஒரு பக்தர் பிராமண தகுதிகளை பெற்றவர் ஆவார். பிராமணர்களுக்கு விசேஷ சலுகை கொடுப்பார் பகவான். சரியா? இப்ப இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி இந்த 4 கேள்வி அனுப்பிடுறேன் மாதாஜி, அனுப்பிடுறேன். நான் இன்னைக்கு கேள்வியோட சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். 27வது கேள்வி திருப்பி ஒருக்கா சொல்ல முடியுமா மாதாஜி? 27வது கேள்வி 27வது கேள்வி ஒரே நிமிஷம். சுதாமரிடம் இருந்த சூட்சுமமான மாயை எது? அது எப்படி விலகியது? சரி மாதாஜி, நன்றி. தான் ஒரு பற்றற்ற பிராமணன் என்ற சூட்சுமமான மாயை சுதாமரிடம் சிறிதளவு ஒட்டி இருந்தது. பரமபுருஷர் தனது பக்தர்களிடம் பணிந்து போவதை பற்றிய தியானத்தினால் இந்த மாயை விலகியது. எதனால விலகியதுன்னு அவர் தியானம் பண்றாரு. எப்படி தன்னுடைய பக்தர்கள் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாரு. பரமபுருஷர் தனது பக்தர்களிடம் பணிந்து போறார். அதை தியானம் பண்ணதுனால இந்த கர்வம் போயிடுச்சு. சரியா? சுகீர்த்தி விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டோத் பிரணாமம் மாதாஜி. இது வந்து சுதாமா வந்து அவங்க சுதாமா அண்ட் கிருஷ்ணா அவங்க ஸ்கூல்ல குருகுல்ல படிக்கும் போது சுதாமா கிருஷ்ணாவோட என்னமோ பிரசாத திருடி சாப்பிட்டுருவாரு. அதுல இருந்துதான் அவரோட கர்மா ஆரம்பிச்சு. இல்ல, அத பத்தி எல்லாம் இங்க எதுவுமே சொல்லல. ஓகே மாதாஜி, அது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத பத்தி எல்லாம் இங்க சொல்லல. அதனால அவங்க குரு பத்னி வந்து வேர்க்கடலை கொடுப்பாங்க. அத வந்து இவர் மட்டும் சாப்பிட்டாரு சுதாமா. எனக்கு கூட தெரியும் மாதாஜி. அதை ஏன் நான் சொல்லனா, இங்க அது சொல்லப்படல. சொல்லல, பாகவத்துல சொல்லல. இங்க அது சொல்லப்பட்டிருந்தா நம்ம பேசியிருக்கலாம். அத மாதிரியே இல்ல. அது மாதிரி வேற எங்கேயோ இருக்கலாம், இல்ல விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கலாம், எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம். இங்க சொல்லப்படல. இங்க சுதாமாவை எப்படி காட்டுறாங்களோ அப்படிதான் நாம புரிஞ்சுக்கணும். அவர் தப்பு பண்ணாரு, கிருஷ்ணருக்கு விரோதமா நடந்தாரு, அதனால தண்டனை அனுபவிச்சாரு, அப்படிலாம் இல்ல. என்னுடைய கருத்துப்படி சுதாமாவுக்கு வச்சு பகவான் வந்து இது மாதிரிதான் தூய பக்தர்கள் இருப்பாங்கன்னு காட்டுறதுக்காக தான் அவருக்கு வறுமையை கொடுத்திருக்காரு. சிந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இது 7th கொஸ்டின்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இது புலனுகர்ல வெறுப்பு கொண்டவங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ரெண்டையுமே விருப்பு வெறுப்பு அற்றதவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல மாதாஜி. அந்த ஸ்லோகத்துல கீழே வந்து நான் என்ன நினைச்சேன்னா வெறுப்பு வெறுப்பு அற்றவர்னு நான் நினைச்சேன் சுதாமா. இதுல வந்து வாழ்வின் இந்த கட்டம் வரை சுதாம பிராமணர் புலனுகர்விடம் முழுமையாக வெறுப்பு கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது தான் பதிவிரதை மனைவியிடம் உள்ள இரக்கத்தினாலும் கிருஷ்ணரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்ற காரணத்தினாலும் அவர் யாசிக்க சென்றார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வெறுப்பு இருந்தாரு, அப்புறம் வந்து பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே விருப்பு வெறுப்பு அற்றவரா மாறிட்டார். சரிதான், புரிதல், சரியான புரிதல். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு காதல் அந்த இதை புடிச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க நித்யா மாதாஜி. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல. இப்போ அன்அலாய்டு பக்தின்னு சொல்றாங்க, அன்கண்டிஷனல் பக்தின்னு சொல்றாங்கல்ல மாதாஜி, அது ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகே ஓகே. அன்கண்டிஷனல், அன்அலாய்டு ரெண்டும் ஒரே மீனிங் தான். நிபந்தனையற்றதான் வருது. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, வகுப்பு முடிச்சிடலாம். அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.